அது டிசம்பர் 25 அது சொல்லி முடிச்சோம். டிசம்பர் 25 1993 என் பொண்ணு ஸ்கூல் அந்த SSK தான் படிச்சிருந்தா. ஸ்கூல்லேருந்து டூயிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஓடி வந்தா. விளையாட்டு ஓடி வந்துட்டா. வரபோது அந்த ஏதோ ஃப்ராக் மாதிரி ஏதோ போட்டு வந்துட்டான். இந்த மாடர்ன் ஃப்ராக் மாதிரி போட்டு வந்துட்டா. இவன் ஒய்ஃப் திட்டிருக்கா, என்ன இப்படி பெரியவாதத்தில் இப்படி வரையேன்னு, போய் பாட மாற்றின்வா அப்படின்னு. இல்லைம்மா லேட் ஆகிடுமா, தரிசனம் போயிடுமா, தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படியே வந்துட்டேன் நின்றுட்டா. அப்படியே நின்றுட்டா. 4வது படிக்கும் போதா? 4வது படிக்கும். ஆமாம், 4வது படிக்கிற குழந்தைக்கு அவ்வளோ தூரம் தெரியுது. நானா தெரியுது. அந்த சூழ்நிலை வளர்றதுதான் தெரியும். நான் பதில் சொல்றேன். பெரியவா வந்து இப்போ அதிர்ஷ்டம் இருக்கணும். அது அந்த அந்த ஹரி பண்ணிருக்கிற பெரியவா இருக்காளோ அங்க பெரியவா தரிசனம் கொடுத்தான். அந்த ரூம் கதவை திறந்து இருந்தது, அங்க தரிசனம் கொடுத்தான். அந்த ஒரு நாள் தான் அங்க தரிசனம் ஆச்சு. 25 டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அங்க தரிசனம் கொடுத்தான். கண்ணையா இருந்தார், பவா இருந்தார், சந்திரா இருந்தார், மாத்தவாளா இருந்தார். என் குழந்தை அங்க நிற்கிறான். உடனே கண்ணையாவோ பவரம் அவ பேர் நாராயணின் பேர், பெரியாதான் பேர் வச்சா. நாராயணின் பேரு, நீ போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னா. உள்ள போய் நமஸ்காரம் பண்ணிக்கோன்னா இவ புரிஞ்சுக்க என்ன பண்ணிட்டா, உள்ளன்னா அங்க போல இங்கேன்னு அர்த்தம். இவன் நேர பெரியவாட்டியே போயிட்டான். அந்த 1.5 ரூமை தாண்டி பெரிய அந்த சிம்மாசனம் உட்காந்துருக்கா. சிம்மாசனம் போய் நிற்கிறான். என்னடி நான் இங்க வந்துட்ட அப்படின்னு சந்திரா கத்துறாரு. இவருக்கு என்ன பண்ணதில்லை, அப்படியே முழிக்கிறா, அப்படி திரும்பி பாக்குறா, நகரில் அங்கேயே இருக்கிறா. பெரியவன அப்படி பார்த்தா. உடனே வேணேன் அவதான் தெரியுமே செய்க. உடனே ஒரு மாதுளம்பழத்தை எடுத்தார். பெரியவா கையை அப்படி தொட்டு அவ கையில கொடுக்கணும். ஹேய் அப்படின்னு நான் பெரியவன் சரி அப்படி கையில போட்டான். பெரிய வந்து அந்த கையை அப்படி திருப்புறான். அந்த கை திருப்பு கை நடுங்குது சார் அந்த வெயிட்டுக்கு. அதான் உடம்ப காமிக்கணும்னா ஈஸ்வரனும் அந்த கையை நடுங்குது. அந்த வெயிட்டு முடியல வாழால. இவ கரெக்டா வாங்கமாம இப்படி 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 ஆடுறது. இவரு கை சுத்தி சுத்தி வருது. எவ்வளவு அப்புறம் கடைசி அவ சொல்றது கிட்டத்தட்ட அவ வஸ்திரத்து மேலேயே வச்சுட்டா மாதிரி வச்சுட்டா. கிட்டத்தட்ட அதான் நல்லா வைக்கிறது பயப்படுவா. அதை போட்ட சிரிச்சு அனுகிரகம் பண்ண நமஸ்காரம் பண்ண வந்துட்டான். நீங்க சொல்ற அந்த அந்த தர்மமான அனுகிரகம் கல்யாணங்கள் நடக்கிறதுக்கு அது முன்னோடி. எங்களுக்கு அப்ப தெரியாது. அப்ப அந்த அபிப்பிராயம் கூட இல்லை எங்களுக்கு. அவ அனுகிரகம் ஒரு பெரிய தர்மத்தை பண்ற சந்தர்ப்பம் கொடுத்து அவன் அனுகிரகம் பண்ணான். இந்த மாதிரி ஆத்து விஷயங்கள் இப்படி சௌரியமா போச்சு. குழந்தைய பெரியவாட்ட உத்தரவு பண்ணி பெரியவா அவன் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு சின்ன குழந்தை ஒரே அழுதான். நான் பெரியவா அதை பார்க்காம நான் முஸ்லீம் போக மாட்டேன்னு அழுதான். உடனே நம்ம வந்து திறந்துட்டு உள்ள விஷயம் போய் பெரியவா படுத்து வந்தேன். நமஸ்காரம் பெரியவா படுத்து வந்தா நமஸ்காரம் பண்ணிக்காது, கையில பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னா. முஸ்லீம் போகணும், நல்லா வேலை பண்ணிக்கணும். விரல அரைச்சாலாம். அவன் பார்த்துட்டு சொல்றான், நான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், பெரியவா படுத்து வந்தா கண்ணை முடிந்தா இருந்தா. ஆனா அந்த லேசா போத்தின்னு விரல் நல்லா அசைஞ்சுது அப்படின்னா. உனக்கு ஏதோ ஒரு அவட்டே ஒரு செயல் வந்துருத்தோம், உனக்கு திருப்திக்கு செயல் வந்துருத்தோம், சந்தோஷம்டா நல்லா படி. வேதத்தை படித்தான். அவட்ட தான் அவன் மூலாந்தம் படிச்சு தர்க்கம் சாஸ்திரம்லாம் அவட்ட தான் படித்தான். வேலை படி கல்யாணமே அவன் பையன் தான் நீங்கள் பார்க்குற இப்போ. அவனும் அவன்கிட்ட நியமா தியானம் படிக்கணும் அப்படின்னு தீர்மானமாக இருக்கான். அவன் அனுப்புறோம். அதனால ஆமா மாமாத்துக்கு நான் போகாம இருந்தா இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னால். ஆனா மாமாவுக்கு முன்னாடியே மனசுல வந்து பெரியவாளுக்கு பெருசா கட்டணுங்கிற எண்ணம் இருந்ததா, இல்ல கோவில் கட்டணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்ததா? கோவில் கட்டணுங்கிற எண்ணம் இருந்தது. பெரியவா சாஸ்வதம். மாமா ஒரு தொட்டு பெரியவா சாஸ்வதமான மூர்த்தி. என்னைக்குமே அவ இருப்பா. இன்னும் 10 லட்சம் வருஷம் கழிஞ்சாலும் அவ இருப்பா. அதுக்கு ப்ரூஃப் இது வெளியில் சொன்னதில்லை, இருந்தாலும் சொல்றேன். இப்போ அதுக்கு என்ன ப்ரூஃப்னா, சுவாமி நீங்க மடத்துல அந்த அந்த சம்பிரதாயம் என்ன தெரியும், பெரியவா எவ்வளவு வாட்டி வெளியில போயிட்டு உள்ள வந்தாலும் சூரிய விடு டமால் அடிச்சிருவா. சூரிய பெரியவா முன்னாடியே அடிச்சிருவா. அவளும் ரொம்ப அதை பத்தி தெரியாத மாதிரி லாபம் ஒரு அப்படி கண்ணெல்லாம் இப்படி இங்கேயோ பார்த்துட்டு இருப்பா. டக்குன்னு ஒரு சூரிய அடிச்சிருவா. பெரியவா எவ்வளவு வாட்டி வெளியில போனாலும் சூரிய உண்டு, எவ்வளவு வாட்டி உள்ள வந்தாலும் சூரிய உண்டு. பெரியவா அது திருஷ்டிப்படக்கூடாது அப்படி. இது மடத்து சம்பிரதாயம். அதே இன்னைக்கும் உண்டு. உண்டு பாக்குறவன் எல்லாருக்குமே அந்த மடத்தோட ஒரு நியதி அது. அப்படி சூரிய அடிக்கிற போது மாமாத்துல அந்த மாதிரி சுவாமி போடுற போது அந்த கல்பூரம் ஏற்றி சூரிய. அப்போ மாமா என்ன பிரார்த்தனை பண்றான்னா, சூரிய சிந்தால் இருக்கிற மட்டும் உன் ஜெயந்தி நடந்துட்டே இருக்கணும், ஜனங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும், உன் ஜெயந்தியை பண்ணுங்கிற ஆர்வம் சூரிய சிந்தால் இருக்கிற மட்டும் பூமியில இருந்துட்டே இருக்கணும், உலகத்தை காப்பாத்தலாப்பா. இதுதான் பிரார்த்தனை. தோற்றம் மறைவு இருக்கிற ஒருத்தட்ட போய் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு போமா? அதான் மறைஞ்சு விட்டார். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்படி அனுகிரகம் பண்ணுவார். மனுஷனுக்கு 100 சந்தேகம் வந்துருதோன்னு. அவ இந்த சரீரத்துல லிமிட் பண்ணி அவளை பார்க்க கூடாது. அவ பிரம்ம வஸ்து, இதெல்லாம் தாண்டின வஸ்து. ராமர் காலமால, கிருஷ்ணர் காலமால, நீங்க ராமகிருஷ்ணர் விட்டீங்களா? அவரை பூஜை பண்றீங்கல்ல,
அப்போ இவாளையும் பூஜை பண்ணணும். இவாளும் சாஸ்வதம் தான், சத்தியமான வஸ்து தான். என்னைக்கும் அவ இருப்பான். நம்ம எல்லாம் மறைஞ்சிருவோம், அவ இருப்பான். சாஸ்வதமான பெரியவாளுக்கு சாஸ்வதமா கோவில் கட்டணும். கோவில் கட்டணும்னா கல்லுல தான் கட்டினாதான் நிற்கும். அதனால கல்லுல தான் கோவில். இப்படிதான் கணபதி சபதி மாமா அப்ரோச்சே பண்ணான். அவனுக்கு பேசுற போது அவர்கிட்ட இப்படிதான் பேசினான் மாமா. ஐயா சுவாமி கோயில்லாம் சொத வேலை வச்சு இரும்பு கம்பி வச்சு அதான் வீட்டில் வெட்டிட்டாடே. 93 94 பெரியவா சித்தியான 3ஆம் மாசம் கோயில் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. மே மாசம் கும்பாபிஷேகம், அதிருத்ரம் கும்பாபிஷேகம் ரெண்டு ஒன்னா வந்தது. அதனால சாஸ்வதமான பெரியவாளுக்கு சாஸ்வதமான கோயில் வரணும். அந்த கோவில் எதிரையும் ஆகக்கூடாது. அதனால அது வந்து கல்லில் தான் கட்டணும். தெரியலாம். நம்ம இன்ஜினியர் ரொம்ப சிரமப்பட்டு இல்லை இல்லை கீழே ராடெல்லாம் கொடுக்கணும் எவ்வளோ சொன்னா அவர் கேட்கல. எங்க சம்பிரதாயத்துல கல்லில் இரும்பு கூட இரும்புக்கெல்லாம் 100 வருஷம் தான் சுவாமி உயிர். அதுக்கப்புறம் இரும்பு தூர் பிடிச்சி போயிடும். பக்கத்துலேயே நதி வேற, காத்தடிச்சுட்டே தான் இருக்கும், சில் காற்று வந்துட்டே இருக்கும். அதனால மண்ணில் தான், கீழே மணல் தான், மணல் மேலே கல்லை நிறுத்துறது தான். அப்படிதான் தஞ்சாவூர் கோயில் நிற்கிறது, அப்படிதான் இந்த கோயில் நிற்கும், ஒன்றும் ஆகாது. அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. ஐ ஹோப் ஐ எம் கரெக்ட். மணிமண்டபம் அப்படிதான் வந்திருக்கு. அதான் சாஸ்வதமான பெரியவாளுக்கு சாஸ்வதமாக கட்டணும். பெரியவா என்ன பண்ணா, யாரோ ஒருத்தர் ஊருக்கு கைங்கரியம் பண்றா, ஊருக்கு உத்தரவு வாங்கிக்கிறோம் கிளம்பினான். அப்போ பெரியவா சொன்னாலாம், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீ கிளம்பிட்டே. இல்லை இல்லை பெரியவா சொல்றது முக்கியம், நான் உட்காந்துருக்கேன், என்ன பெரியவா சொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன். ஒரு ஜோசியம் வந்தான்டா, அவன் எங்கிட்ட வந்து எனக்கு வந்து வயசு சொல்றதுக்கு அவன் வைக்கப்பட்டான். எப்படி இவர்கிட்ட வயசு சொல்றதும் யோஜனை பண்ணாம ஒரு லஜ்ஜையா இருக்குமோ தெரியல. நீ 151 வருஷம் நன்னா இருப்ப, 151 வருஷத்துக்கு உனக்கு ஜெயந்தி நடக்கும் அப்படின்னு அதை மாற்றி சொன்னான். அது மட்டும் கல்லு போட்டாலும் நான் ஒன்றும் ஆக மாட்டேன்டா அவன் சொன்னான்டா அப்படின்னா. அதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்களாம் என்ன கிராண்டடாகவே எடுத்துப்பீங்களா, எனக்கு ஒரு காலம் இல்லையா. ஒருத்தர் சொன்னார் லேசாக கேன்சர் இருக்குமோன்னு சொன்னார். ஒருத்தர் வந்து இழுப்பு இருக்கு உங்களுக்கு சொன்னார். என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா. உடனே அழுத இப்பெல்லாம் பெரியவா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தான் இது சொன்னான். ஒரு ஜோசியக்காரன், நீங்க கவலைப்படாத, ஒரு ஜோசியக்காரன் வந்து 150 வருஷம் இருப்பேன்னு சொன்னான். இன்னொரு ஜோசியக்காரன் அப்படியே சொல்லிட்டான், நான் 151 வருஷம் இருப்பேன், நீ ஏன் கவலைப்படுறேன் அப்படி. அந்த வாக்கு அப்படி சொன்னாங்கிறது மாமா காலத்தில் விழுந்தோட 151 தூணை வச்சுதான் கோயில் கட்டுறது தீர்மானம் பண்ணிட்டான். ஒரிஜினல் பிளான்ஸ், இங்க இருக்கிற பிளான்ஸ் தான் நீங்க பார்க்கலாம். அந்த ஒரிஜினல் பிளான்ஸ் எல்லாம் இட் வாஸ் ஃபார் ஒன்லி ஃபார் 151 தூண். இட் வாஸ் நாட் ஒன் தூண் லெஸ்ஸர். 150 வாக்கு மாமாக்கு என்னன்னா, அவன் வாக்குடா அப்படி கட்டிட்டோம், அவன் இருந்து ஆகணும். நம்மளாம் போயிடுவோம்டா, ஆனா சுவாமி இருப்பாடா 150 வருஷம் வருமாடா பூமியில அப்படின்னு அழகா கட்டினா ஆசைப்பட்டா. அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா எவ்வளோ காலகட்டம் அவளுக்கு தான் தெரியும், அவன் மனசு அவளுக்கு தான் தெரியும். ஈஸ்வரன் அவள் தீர்மானம் பண்ணது 100 வயசுல சித்தியாது. அதனால 100 வயசு 100 தூண்கள் இருக்கிற மண்டபம் வந்து. அதனால ஒவ்வொரு தூணுமே அவளோட ஒரு வயசா நம்ம எடுத்துக்கலாம். அதனால மாமா என்ன ஆசைப்பட்டாலும் ஒவ்வொரு தூணும் அவன் வயசா எடுத்துக்கிற போது அவன் என்னெல்லாம் பண்ணாங்கிறது. இப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இது மாதிரி எடுத்து பல பேர்ட்ட கேட்டு போடுறது, மெனக்கெட்டு உட்காந்துக்கிற இடம் அது வேற, தட் இஸ் டிஃபரெண்ட். அது மெனக்கெட்டு போகணும். இதை அழகா ஹைலைட்ஸ் மாத்திரம் பெரியவா வாழ்க்கையில் எடுத்துட்டு அதை வந்து ஒரு சிலையாவோ ஒரு எழுத்தாவோ ஒரு ஒரு டிராயிங்காவோ போட்டு அந்த தூண்கள் நடுவுல இந்த தூண்கள் நடுவுல அப்படியே ஃபுல்லா வெளியில மகாமண்டலத்தில் வச்சுட்டோம்னா பரவா பூரா பெரியவா யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. சாஸ்வதமான பரமேஸ்வரன் எவ்வளவு பண்ணியிருக்கா. பெரியவா இல்லாம தான் நீ வேதமே இல்லையே நம்மள்ட்ட, சுத்தமா இல்ல. அப்படிலே போயிருக்கும் வாழ்க்கைய, நெறி போயிருக்கும், தர்மம் போயிருக்கும். இப்ப மாமா பத்தி ஒரு கேள்வி. மாமா பயங்கர கோபக்காரர், பெரியவாளுக்கு அது மாதிரி பக்தி இருந்தது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மாமாக்கு கோபத்தினாலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இதனாலேயோ பெரியவாள்கிட்ட பக்தி குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரியவாள்கிட்ட போகாம இருந்து பெரியவாளை பார்க்காம இருந்து. மாமா கோபக்காரர் இல்ல, மாமா தர்மத்தை பயப்படாம சொல்றவர். தர்மத்தை சொல்ற போது கண்டிப்பா அதை வாங்குறவனுக்கு கோபமா தான் தெரியும். மனுஷால பொறுத்த மட்டும், பெரியவாளை பொறுத்த மட்டும் மாமாவோட தாபம்னா ஒரே ஒரு கோபம் தான் மாமாவுக்கு. நான் கிட்ட வந்து கைங்கரியம் ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிறேன். ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்து பண்றது? நான் கைங்கரியம் பண்றேன், அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? நான் கைங்கரியம் பண்ண பெரியவா விட்டா 5 வேலையை பண்ணுன்னு கொடுத்தா. பெரியவா கூப்பிட்டு பெரியவாளோட கடபாத்திரம் தேய்க்கணும், நியம பிராமணனுக்கு தீர்த்தம் போடணும், பெரியவா ஆகாரம் பண்ணப்பறம் அந்த பாத்திரங்கள்லாம் அலம்பி வைக்கணும், கடத்துல தீர்த்தம் ரொப்பணும். இன்னும் 5 கைங்கரியம் கொடுத்தா. டிஎன்கேக்கு அசிஸ்ட் பண்ணணும். டிஎன்கேக்கு யாரும் உங்களுக்கு தெரியும், மடத்து ஸ்ரீகாரியம், அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கொடுத்தா. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில மாமாவோட கைங்கரியத்தோட ஆசை எப்படி எல்லாம் புரிஞ்சிருந்தாலும்
பெரியவாட்ட நம்ம கிட்ட இருந்தோம்னா ஆக்சசிபிலிட்டி டு த பிக் விக்ஸ் இயற்கையான ஒரு விஷயம். இவரும் அந்த பிக் விக்ஸ் ஆசைப்பட்டு தான் இங்க வர நினைச்சுட்டாலே தவிர்த்து யாருக்குமே பொதுவாகவே இவர் வந்து ஆத்மார்த்தமான மனுஷன், இவருக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை. ரெண்டு விஷயம் சொல்றேன் இந்த விஷயத்துல, இந்த சொல்ற போது என் கண்ணால பார்த்த விஷயம் அது. பெரிய அந்த தேர் சொன்னேன், அந்த தேர் நிற்கிறது, எம்எஸ் பாடின்னு இருக்கா, உருகி பாடின்னு இருக்கா, ஒரு 100 பேர் நிற்கிறான், கேட்டுட்டே இருக்கா. இது வந்து எக்மூர்ல ஒரு வாலிபால் கோர்ட் ஒன்று இருக்கும், அந்த கோர்ட்டில் தான் இந்த தேர் பண்ணுவான், அது எல்லாம் நெட்டெல்லாம் எடுத்துருவா. அந்த தேர் பண்ணியாச்சு, நிற்கிறது. சுவாமி உள்ள அலங்காரமாயிருக்கா, பாடின்னு இருக்கா. சுவாமி பாட கூட அருணாச்சல சிவா பாடணுங்கிறது மாமா ஆத்து பழகம், ட்ரெடிஷன். மாமா உடனே மணி சுவாமி பாட போது அருணாச்சல சிவா பாடலேன்னு கிளம்பி உள்ள போயிட்டா. அருணாச்சல சிவா பாடுறதுக்கு அருணாச்சல சிவா பாடுறதுக்கு மாமா உள்ள போயிட்டா. இங்க இருக்கிற சர்வ கூட்டம் உள்ள போயிடுச்சு. எம்எஸ் தனியா நின்று பாடிட்டு இருக்கா, பாட்டை பூர்த்தி பண்ணாம போக கூட நின்று பாடிட்டு இருக்கா. நான் எனக்கு வந்து பாதி அங்கேயும் போறேன் இங்கேயும் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் அருணாச்சல சிவா போயிட்டேன். அப்புறம் மாமா ரொம்ப நாளைக்கு வருத்தப்பட்டிருக்கேன். என்ன எவ்வளோ பெரிய பக்தர், எவ்வளோ பெரிய ஒரு உலக பிரசித்தியான ஆர்டிஸ்ட், அந்த அம்மா பாடுறதை விட்டுட்டு நம்ம ஓடி வருவோம் கூட எனக்கு தோணலையேடா. அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பா, வருத்தப்படவும் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது கூட எனக்கு தெரியல. அருணாச்சல சிவா விட்டு போயிடுமே, நான் இங்கே வந்துட்டேன். அதனால ஸ்டேச்சரோ புகழோ பதவியோ மாமாக்கு அவளை பாய்ச்சதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பெரிய தன்வந்தர் ஒருத்தர் வந்தார், 30-40 லட்சம் பணத்தை கொண்டு வந்தார். அப்பதான் ஆரம்பம். இன்னும் எம்எஸ் இவெல்லாம் உள்ள வரவே இல்லை ட்ரஸ்ட்ல. 40 லட்சம் பணம்னா ஒரு நல்லா ஓடும், நல்லா கிரவுண்ட் வாங்கினது பெருசு இல்லை, மற்ற எல்லாமே ஓடும். அவ்வளோ தைரியமா இருக்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னா அவர் அதை கேட்கல. உங்க பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதை 40 லட்சம் கொண்டு போய் மடத்தில் சேர்த்துட்டு போயிட்டாரு. லௌகீகம் தான் எனக்கு ஒரே வருத்தம். 40 லட்சம் தான் கண்ணால் பார்க்க முடியுமே, 61 கொடுக்குறோம். ஏன்னா அவர்கிட்ட போய் ஏதோ பாயிண்ட் எல்லாம் பேசி இப்படி சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாரே, நான் ரொம்ப லௌகீகமாக வருத்தப்பட்டேன். 30 வருஷம் கழிச்சு அந்த 40 லட்சம் கொடுத்தவர் ஏதோ ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இன்டர்பால் அவர் மேல ரெட் நோட்டீஸ் போட்டு அவர் கொடுத்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணோம். அன்னைக்கு நம்ம பணம் வாங்கியிருந்தோம்னா நம்மளும் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கும். ரொம்ப நல்லவா தான். ஏதோ இந்த பிசினஸ்ல தோஷங்கள், அது இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஜெயிலுக்குலாம் போய் ரொம்ப இன்னும் ஹீஸ் இன் ஜெயில், ஈவன் நவ் ஹீஸ் இன் ஜெயில். பேர் சொல்றது இங்கிதம் இல்லாதனால பேர் சொல்லாம இருக்கேன். அவரோட சம்சாரம் ரொம்ப பக்தியா இருப்பா மாமாட்ட, ரொம்ப ரொம்ப பிரிவாட்ட ரொம்ப பிரியமா இருப்பா மாமாட்ட. ரொம்ப என் தகப்பனார் பாக்குற மாதிரி இருக்கேங்கிற பாவத்துல இருப்பான், அவ்வளவு பிரியம். ஆனா மாமாவை பொறுத்த மட்டும் பிரின்சிபல்னா பிரின்சிபல் தான். பாலாஜியும் ஆடிட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் விடாமல் இருந்தா. இங்கே வந்தால் இங்கே தான் சாப்பிடணும்னா அப்படிலாம் எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே வரோம், மடத்துக்கும் போகிறோம், மடத்தில் வேலைகள் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் சாப்பிட்டு இருக்க முடியாது. எங்கே சாப்பாடு சாப்பிட்ருவோம்னா சாப்பிட எப்போ நீங்கள் பெரியவா சந்தி வந்து அவள் பிரசாதம் சாப்பிட வேணாங்கிறோ நீங்கள் வராட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை, பரவாயில்ல அப்படின்ட்டு. சிம்பிள் ஆஸ் எ ரீசன். வேற ஒன்றும் சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லை. அவெல்லாம் இருந்திருந்தா மாமாவுக்கு இன்னும் பக்கபலம். என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் அந்த லைன்ல ரொம்ப பெரிய லெவலில் ரீச் பண்ணவன், எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். மாமாக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் கொள்கை, அவ்வளவுதான். பணம்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம், துச்சம். இந்த மாதிரி தர்மத்துக்கு சொல்ற போது காட்டமா பேசுவான். அதனால அவ இன்னும் சொல்ல போனா, நான் எக்மூர்ல வந்து இந்த மாதிரி அவளை பத்தி ஒரு பேச்சு வர்றதை நான் கேட்டதே இல்லை. ரொம்ப பிரியமா இருப்பா எல்லார்ட்டையும். இந்த பெரியவா கைங்கரியம் கிட்ட போய் பண்ண முடியலங்கிறது அவளை ரொம்ப பாதிச்சுட்டு. இந்த 5 கைங்கரியம் சொன்னேன், அது 3 மாசம் தான் பண்ண முடிஞ்சது. அப்புறம் பண்ண முடியல, அவளால் சூழ்நிலை அதுக்கு பர்மிட் பண்ணல. அது அவளை ரொம்ப பாதிச்சுட்டு. எல்லாத்துக்கும் மேல ஒன்று சொல்றேன். மாமா இங்கேருந்து வழக்கம் போல பெரியவாட்ட போய் படுத்துட்டா. இந்த மாமா தன்னை காவலாளியா அனுப்பிச்சுவான். இவனுக்கு கைங்கரியம் கிடைக்கல, போனா போகுது, உனக்கு காவலாளி தான், நீ உள்ள படுத்துக்கோ, நான் வாசல படுத்துக்கிறேன், காவலாளி வாசலையே படுத்துக்கிறேன், வாசல் படுத்துப்பான். விடாம படுத்துட்டு இருந்தான். மழை வெயில் எல்லாத்தையும் படுத்துப்பான். அந்த மாதிரி, அதாவது அந்த சமயத்துல நடந்து போற போது மழையான மழையிலேயே போவாங்க, கவலை விட மாட்டான். அந்த மாதிரி எனக்கு படுத்துட்டு இருந்தா. படுத்துட்டு இருந்த போது ராத்திரி 10 மார்வலி ரொம்ப வலிச்சுது. ஏதோ வெந்நீர் ஏதோ கேட்டா, இந்த நேரத்தில் வெண்ணெலாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டா, அதையும் விட்டுட்டா. காத்தால் 4 மணிக்கு பெரியவாடு போய் நமஸ்காரம் பண்ணா, பெரியவா தர்சனம் எடுத்து கிளம்பி ஆற்றுக்கு வந்துட்டான். வந்த மாமா முஞ்சியே சரியில்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா, வலிக்கிறதுமா என்னன்னு தெரியல, நர்ஸை கூப்பிடுவேன். பக்கத்தில் நர்ஸு பார்த்தான். ஐயோ மாமி தனியாக கூப்பிட்டு உடனே மெட்ராஸுக்கு போகும் மாமி, எனக்கு பயங்கரமோ தப்பாக தோன்றது அப்படின்னு இப்படி சொல்லி பயந்து போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக அந்த
வெங்குடி டாக்டர் டிஸ்பென்சரிக்கு போனால் அங்கே பார்த்தேன். அங்கே பார்க்குற போது சீனு எதாச்சும் ஆட்டோவில் வந்திருந்தேன். என்ன இப்படி இருக்க, வாங்க போகலாம் அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பெரியவாளை தரிசனம் பண்ணால் நான் எங்கேயும் போக மாட்டேன், பெரியவாளை தரிசனம் பண்ணுவேன். அப்படி கிளம்பும்போது டாக்டர் மாமிடி சொன்னால் இஸ் ஆல்ரெடி சஃபர்டு ஹார்ட் அட்டாக். அப்படியே வேத்து கொட்டுறது, அந்த வலி இருக்குது. அப்படியே மடத்துக்கு வந்துட்டான். மடத்துக்கு வந்திருக்கா. மாமியை பார்த்து பெரியவா எங்கே அதை பார்த்துன்னு நேராக போய் தரிசனம் பண்ணிக்கிறேன். மாமி போய் தேடி வந்தால் மாமி காணும், பெரியவாளை காணும். எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே மாமாவை காணும். நீங்கள் உட்காந்தாரு எங்கே கேட்டால் அவர் சொன்னால் இப்போ தான் உள்ளே போனார் அவர் அப்படின்னு. சரி உள்ளே போனால் உள்ளே வந்து பகவத்பாத சந்தி பக்கத்தில் சுரேஸ்வர சந்தி கிட்ட மேனா இருக்குது. மேனாவில் பெரியவா உட்காந்துருக்க, பக்கத்தில் கோரக்கால் சுவாமி இருக்க. மாமா வந்தேன் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, வலிக்கிறது, அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினேன். மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்து என்னை ஆண்டு கொண்டானே, கண்ணிலேன் உடம்பில் நடுநோயார் கருத்தொழிந்து உமக்கே புறையானே, தென்னிலா எரிகும் சடையோனே தேவனே திருவாவடுதுறையுள் அண்ணலே என்னை அஞ்சல் என்றருளாய் யாரென குறவு அமரர்கள் ஏறி. எனக்கு யார் சொந்தக்காரன் இருக்கா? தேவர்களோட தலைவன் நீ, உனக்கு பாரமா நான் இருக்கேன். மண்ணில் மேல் மயங்கி இந்த உலகம்தான் சத்தியம், மாயதான் சத்தியம் தம்பிட்டு உனக்கு பாரமாயிட்டானே, உமக்கே புறையானே. புறையினா வெயிட், உனக்கு பாரமா போயிட்டேனே, என்னை நீ பார்த்து மிஸ்ஸாம இருக்கேன். இதை நான் சொல்ற மாதிரி இப்படி ஃப்ரீயா பாட முடியல. மாவான வழியால அப்படியே இறைக்கிறது. சொல்லுங்க மண்ணின் மேல், நான் பெரிய அந்த கோலகால சமையல அது சொல்ல திருப்பி எங்க சொல்லு அப்படின்னா, மண்ணின் மேல் மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை மயங்கி கிடப்பேனை, இப்படி அந்த அந்த பாட்டு முழுக்க பெரிய விஷயம் கேட்டுருக்கேன். ஹார்ட் அட்டாக் சஃபர் பண்ண ஒரு பேஷண்ட் தேவாரமா சரப்பாடோ உட்காந்து சாமி முன்னாடி நின்று பிடிச்சுண்டு உடனே மூக்குல டியூபு சைடில் டியூபு காரில் தூக்கி போட்டுண்டு இதெல்லாம் கொடு, குழந்தையெல்லாம் பார்க்கணும், சொத்தை எங்கே அது எங்கே, இப்படிதானே ஓடணும் மனசு. இது கேட்டேன் பெரிய உடனே இல்லை இந்த பிரார்த்தனை முடிஞ்சது. நீ போயிட்டு வா பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு. மாமா ஞானி யோனும் எப்போ நீ போயிட்டு வான்னு சொன்னியோ நான் வந்துடுவேன் அதை கிளப்பிட்டேன். அப்புறம் மடத்து பெரிய காரை ஏற்பாடு பண்ணி யாரோ மடத்து மனுஷன் கூட சேர்த்து அங்கே போய் சேர்த்துட்டான். அங்கெல்லாம் இருந்து திரும்பி வந்தனால நிறைய நடந்திருக்கு, நிறைய அதிசயம் நிறைய நடந்திருக்கு. திரும்பி மாமா வந்தபோது ஓடி வந்தா பெரிய லிட்டரா மாமாவும் ஓடி வந்தா. அங்கே அவ்வளோ வேகமாக ஓடி வந்தா. நீ வந்ததே பெருசு, உட்கார் 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 உட்கார், நீ வந்ததே பெருசு உட்கார் அப்படின்னு அவன் உட்கார்ந்தான். அஸ்தவனமாக மட்டும் இங்கே இரு அப்படின்னு ஒரு அர்த்தம். அஸ்தவனம் இன்னைக்கார மட்டும் நீ மடத்துல தரிசனம் பண்ணிட்டு போகணும் அர்த்தம். மாமா எப்படி எடுத்துட்டானா, உன் கால முடிய மட்டும் நீ காஞ்சிபுரத்தை தாண்டாதான்னு எடுத்துட்டா. அவர் கண்ணு போற ஸ்டேஜ் வந்து அப்பவும் எம்எஸ் சொல்றா, நீங்க வந்துருங்கோ பத்ரிநாத் சொல்ற, நீங்க வந்துருங்கோ நான் ஆப்ரேட் பண்றேன்னு. பெரிய அஸ்தவனம் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நான் அந்த காஞ்சிபுரம் எல்லையே தாண்ட மாட்டேன். அந்த கண்ணு ஆல்மோஸ்ட் ஹி லாஸ்ட். இன்னொரு கண்ணுக்கு வந்த போதுதான் இன்னும் இந்த கண்ணும் போயிட்டு தான் ரெண்டு கண்ணு என்ன இப்படி வாழறது. அப்புறம் பத்ரிநாத் கிட்ட போய் சொல்லி அவருடனே அங்க இருக்கிற சங்கர்னு ஒரு டாக்டர்கிட்ட ஏற்பாடு பண்ணி அங்க ஆப்ரேஷன், அந்த கண்ணு நன்னாச்சு. ஒரு கண்ணு போனது தான், ஒரு கண்ணு தான் பாரு. அப்படி ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் டிவோஷன் நம்ம பார்க்க முடியாது. இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் டிவோஷனுக்கெல்லாம் இருந்தாலும் இவரை வச்சு ஏன் பெரியவா கோயில் கட்டணும்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இன்சிடென்ட் இது லிங்க். அதான் இப்பதான் தெரியுது, அப்ப தெரியல. மகாகான்ல பெரியவா இருந்தா, நிறைய அக்னிஹோத்திரிகள் பெரியவா தரிசனம் பண்ணான். பெரியவா சொன்னா கைங்கரி மன்றவாளை கூப்பிட்டு இந்த அக்னிஹோத்திரிலாம் அவள்கிட்ட போய் என் பிக்ஷைக்கு நான் பணம் கேட்டேன்னு கேளு, எனக்கோசம் கேளு, இப்படியே பிக்ஷைக்கு பணம் கேளு. உடனே எல்லாம் போய் என்ன பெரியவா சொல்றா, அவர் கேட்டுதான் நானும் பெரிய அக்னிஹோத்திரிகள்ட்ட உங்கள்கிட்ட வந்து பெரியவா பிக்ஷைக்கு பணம் கேட்கறான். என்ன இப்படி சொல்றாள், எங்களுக்கே சாப்பாடு அவதான் போட்டுருக்கா, எங்கள்கிட்ட இன்னும் பதட்டி அவன் என்ன பண்ணதோ எல்லாம் போட்டான். எல்லா அக்னிஹோத்திரியும் அங்கே போட்டான். ஒரு 5000 ரூபாய் குறையாம பணம் சேர்ந்தது அந்த காலத்துல. சேர்ந்த உடனே மறுநாள் கட்டாத சேகுராமூர்த்தி அங்கேருந்து கிளம்பி ஹீஸ் கம்மிங் பேக் டு காஞ்சிபுரம் மகாகான்லேருந்து. அவர் என்ன பண்ணா, பெரிய என்ன பண்ணா, அவர் கூப்பிட்டு நீ போற போது மெட்ராஸ் போயிட்டு தானே போவாங்க, மெட்ராஸ் தான் போய் இறங்கி அங்கேருந்து காஞ்சிபுரம் பஸ் பிடிச்சி தான் போகணும். அங்கே எழும்பூர்ல அவர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்துருவா, அவர்கிட்ட கொடுத்துட்டான். சரி பணத்தை எடுத்து நேரம் யாரும் வந்துட்டார். வந்து நேரம் மாமா பார்த்தா பணத்தை என்ன பண்ணுவோம், அக்னிஹோத்திரிகள்கிட்ட பிக்ஷைக்குன்னு பெரியவா பணம் பிக்ஷை கேட்க சொன்னா. கேட்டது ஐயோ பெரியவா கேட்டது. ஆமா கேட்டா எல்லாரும் கொடுத்தா, ரொம்ப ரொம்ப பதட்டமா எல்லாரும் கொடுத்தா. அந்த மாதிரி இருந்த பணம் தான் இது. சரி இது என்ன பண்ணும்,
இதை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்க சொன்னானா? நான் என்ன பண்ணுவேன் இதை வச்சுட்டு? இதுனா ரொம்ப அக்னிஹோத்திரியை கொண்டு பெரியவா விஷயம் கொடுத்து வச்சு நான் மடத்துலயே கொடுக்கும். நான் என்ன பண்ண போறேன் இதை வச்சுட்டு? மறுநாள் மறுபடியும் போகும்போது 10 வருஷத்துக்கு எடுத்து பெரியவாட்டு போய் பணத்தை பெரியவா கொடுக்க சொன்ன நான் என்ன பண்றது? நீயே பேங்க்ல போட்டு வச்சுக்கோ அப்படின்னா பேங்க்ல போட்டு வச்சு நுங்கம்பாக்கத்தில் அந்த ஹோட்டல் ஒன்று இருக்கே, அந்த எல்டான் ஏதோ பெரிய ஹோட்டல் ஒன்று, அந்த ஹோட்டல் ஏற்ற மாதிரியே ஒரு பேங்க், இந்தியன் பேங்க் ஞாபகம் இல்லை, அங்கே பணம் போட்டு வச்சு அந்த பணம் வளர்ந்து இந்த இந்த கோயில் கட்ட சமயத்தில் அதையும் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இருக்கு. இது ஒன்று. ஆற்றுல படுத்துன்னு இருக்கா மாமா காஞ்சிபுரத்தில். ஜெயந்தி போடணும், என்கிட்ட பணமே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அலாவுதீன்ட்டு நான் கதையெல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு விளக்கு இருக்கு, தேய்ச்சா பூதம் வந்துருமா, இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சந்தோஷமாக அதை வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பெரியவா நீ ஒரு பூதத்தை அனுப்பி வச்சுடலாம், நான் தேய்க்கிற போலாம் வந்ததுன்னா நான் அதை வச்சுட்டு ஜெயந்தி பண்ணுவேன். நன்னா சௌக்கியமாக பெரியவா நன்னா பண்ணுவேன். ஒருத்தர் முன்னாடி போய் நிற்க வேண்டாம், பணம் அவங்க கொடுக்குறது நான் அதான் சொன்னான். மாமா போய் நின்றதும் இல்லை, யார்ட்டையும் போய் கேட்டதும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி சிரமங்கள்லாம் பட வேண்டாமே அனுப்பணும்னு நினச்சிட்டேன். கனவு இல்லை, படுத்துக்கிற போது மத்தியானம் சாப்பிட்டு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல பெரியவாட போய் அந்த காவலாளி மாதிரி படுத்துட்டாச்சு. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். அப்படி கை தட்டுறா. அப்போ மடத்துல பெரியவா தர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்து மேல கிளை தீபம் ஒன்று இருக்கும், இந்த தெரக்கோட்டா தீபம் அப்படி இருக்கும். பெரும் நிறைய கலைகளோட அது இருக்கும். பெரிய வந்து ராத்திரி 11 மணிக்கு வந்து அதை கொண்டு நீங்க வை அப்படின்னு கை கொண்டு வந்து வச்சா. விளக்கெல்லாம் கொண்டாடுறான். அது 1 மணிக்கு போய் மழை கேட்டா என்ன பண்ணுவான்? அவன் தேடலாம், அவன் சொன்னா நடந்துடணும். அதான் ஈஸ்வரன் போய் தேடி நிறைய விளக்கு கிடைச்சி, அகல் விளக்கு வந்து ஒரு ஓப்பனிங்லயும் ஒரு விளக்கு வைக்கணும் வச்சுட்டான். ஒரு 15-20 விளக்கு வச்சுட்டான். எல்லாத்துலயும் திரி போட்டு எண்ணெயை ஏத்தினான். எல்லாம் அப்படி பார்த்தா அதை பார்த்து அவருக்கு மாமாங்க படுத்துட்டு பாடுவார். அதான் நின்று அந்த அந்த கதையை தான் இவனும் இருந்துருவாள் வர சொல்லு அப்படின்னா வந்து பக்தியோட பக்கத்தில் இருந்தான். வா எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு விளக்கு கேட்டார். 15 விளக்கு கொடுத்தா. எதுக்கு 15 விளக்கு கொடுத்தா? அன்னைக்கு யாருக்கும் தெரியல. மாமாக்கு உள்ள தெரியுமா நமக்கு தெரியல. அந்த 15 விளக்கு கொடுத்ததோட பலன் தான் இந்த கோவில். நிச்சயமா அந்த கோவிலுக்கு ஆணி வேற அடித்தளம் கல்லு பை கல்லு கட்டினது மாமா தான். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சதாசிவத்தோட ஒரு அழகா அற்புதமான கமெண்ட். உலகத்துக்கு ஒரு பெரியவா தாண்டா, அந்த ஒரு பெரியவாளுக்கு ஒரு பிரதோஷ மாமா தாண்டா, நோ ரீப்ளேஸ்மெண்ட். அவ அனுபவிச்சு. ஆனா நான் கேட்ட கேள்வி புரியுது. அதாவது அந்த கோவில வார்த்தை அந்த கேள்வி இல்ல. அதாவது மாமாக்கு வந்து தன் பெரியவா வந்து தனக்கு பண்ற அனுகிரகங்களோட ஆழம் கொஞ்சம் குறையிற மாதிரி மனசுல ஃபீல் பண்ணாலும் தாபம் கோபம் வந்துடும். உதாரணமா இவர் என் தலையில கொடுத்து இன்னும் வைக்கிறார். மடத்துல பார் ஐஸ்வர்யமா குட்டுறது, என்கிட்ட பணமா வருது, தங்கமா வருது, வெள்ளியா வருது. மாமா கொண்டு வில்வம் வைக்கிறதுனால வில்வம் மகாலட்சுமியா அவ தினம் தலையில வச்சுக்கிறாளாம். பெரியவா தலையில வச்சுக்கிறதுனால இவ்வளவு மகாலட்சுமி தலையில இருக்காளோ எல்லாம் வந்துடுறதா அப்படின்னா மாமா சொல்ற போதே மெதுவா பின்னாடி வந்துட்டா. இது எப்போ இது ஆரம்பிச்சாலும் அது எங்கேயோ போறது தெரியும், அனுபவசாலியோனோ. அடுத்து சொன்னா வேற சாட்சி விட்டு இந்த பட்டு சாட்சி இருக்காரோன்னா அவர்கிட்ட சொல்லு, இனிமையா நீங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. அப்போ பட்டுசாலிகள் ஜெயந்திக்கு தான் சம்பந்தம் இல்லாத காலம். மாமாத்துல ஜெயந்தி பண்ணிட்டு இருந்தார். ஒரு 20 வருஷம் பண்றாரு. அது அந்த பீரியட். எக்மூலி வந்து பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கார். பட்டுசாலிகள்கிட்ட சொல்லு, நீங்க வர வேண்டாம்னு சொல்லு. அவன் புரிஞ்சுட்டு அப்போ நீங்க வந்து என்ன ஜெயந்தி பண்ண வேண்டாம்னு சொல்றேன், அதான் சொல்லு. இப்ப நீங்க சொல்ற அப்ப கோபம் வந்து என்ன கோபம்? உங்க ஜெயந்தியை பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தை? ஜெயந்தியை நான் சுவாமிக்கு பண்றேன், என் சுவாமிக்கு நான் பண்றேன், அது வேண்டாம் நீங்க எப்படி சொல்லலாம்? அது அதுல என்ன தப்பு? எதுக்கு இப்படி சொல்லு? அப்படியே மனசு இல்ல எதுக்கு சொல்லுவாளா? அதான் எதுக்கு பார்த்தா நடந்துருவாளாச்சே. மனசுல இவ்வளவு தாப்பம். நேரா அதுக்கு போனா, அதுக்கு போய் ஒன்னும் பேசல மாவட்ட பூஜை எல்லாம் முடிச்சா. பூஜை முடிச்சுட்டு ஒரு மஞ்சள் பை எடுத்துருந்தா, கொஞ்சம் பணம் எடுத்துருந்தா, பாசு எடுத்துருந்தா மறக்காம. எப்போ என்ன ஜெயந்தி பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டேளோ இனிமே இந்த சரீரம் வேண்டாம், நான் இதை கொண்டு போய் காசியில தண்ணியில விட்டுடுறேன், இல்லை வேற ஏதோ அங்க போய் பிராண தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு. இருந்தாலும் கார்த்தால ஆத்துக்கு வந்து ஸ்நானம் பண்ணிட்டேன். ஸ்நானம் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு வந்து இங்க ஸ்நானம் பண்ணியாச்சு. மறுபடியும் உங்களை பார்க்காம போனா தோஷம். அதான் உங்களை பார்த்துட்டு தான் போவேன். திரும்பி 3 மணிக்கு கிளம்பி போறேன். இதுக்கு காத்தால ஸ்நானம் பண்ணிட்டோங்கிறதுக்கோசம் அதுக்கு மறுபடியும் அந்த இருக்குது அங்க பெரியவா தரிசனம் பண்ணிட்டு போயிடணுங்கிறதுக்கோசம்.
தரிசனம் பண்ண போறா. உங்க பழைய மடம் ஞாபகம் தான் தெரியும். இந்த ஓரத்துல மடத்தோட கடைசி காணல, அந்த பணத்தோட பார்டர்ல கடைசி காணல பாலு மாமா எல்லாம் ஸ்டே பண்ணுவா. அங்க மாட்டுக்கொட்டா தள்ளி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். அங்க ஒரு இடத்துல மாட்டுக்கொட்டா பக்கத்துல பெரிய உட்காந்துட்டு இருக்கா. பக்கத்துல வேப்பத்தூர் ரவி அவெல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. அவன் அங்கேருந்து உள்ள போறான். பெரிய திரும்பி வேப்பத்தூர் என்னமோ சொல்றான். உடனே ஓடி வந்தார். மாமா நீங்க தான் 64 நாயன்மாரா பெரியவா சொல்றான் உங்கள்கிட்ட அப்படின்னு போயிட்டு மாமா உடனே அதான் சொல்லுவேன். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன். இந்த பிளாக் ஸ்மித் வந்து இரும்ப நெருப்புல சுட்டு அப்படியே அமுக்குவான். தண்ணியை சத்தம் கேட்கு அந்த செவப்பே போயிடும். அந்த மாதிரி இவர் கொதிச்சுட்டு வர்றார். நான் காசியில உசுர விட்டுறேன், கங்கையில விட்டுறேன், கங்கையை மனவனான்னு சொல்லிட்டேன், ஜெயந்தி நிறுத்துன்னு சொல்லிட்டேன். ஜெயந்தி சொல்லி நீ யாரு ஜெயந்தி நிறுத்து சொல்றது? கொஞ்சம் நீ எப்படி நிறுத்தலாம்? அப்படி அவ்வளவு தாபத்தோட வர்றார். இங்க வந்தா நீங்க 64 நாயன்மாரா அப்படின்னு சொல்லி வருது. அப்பவே ஒரு சின்ன ஆயிடுச்சுன்னா அப்படி சொல்றாரு பெரியவான். மறுபடியும் ஒரு 10 மணிக்கு போறான். அதுக்கு முன்னாடி அவன் மறுபடியும் பெரியவங்க சொல்றான், நீங்க தான் 64 நாயன்மாரா. 2வது வாட்டி போய் நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணா. அப்போ பெரிய புராணம் கர்த்தால புஸ்தகம் கொடுத்தேன், அது என்னாச்சு அப்படின்னு பெரியவா கேட்டா. அது வந்து கலெக்டருக்குன்னு பெரியவா சொன்னா. ஒரு இல்ல அது வந்து அந்த பெரிய புராணம் இங்கிலீஷ் புஸ்தகத்தை போப்புக்கு அனுப்ப சொல்லிருக்கான். ஒன்று வந்து கலெக்டருக்கு கொடுக்க சொல்லிருக்கு. கலெக்டரும் அந்த டிஎஸ்பி அதாவது கிறிஸ்டியன் அப்போ அவன் கொடுக்க சொல்லிருக்கான். பெரிய வந்து அவன் கொடுக்கல, அதை இவர் கொடு, அவங்க அப்புறம் கொடுத்துக்கலாம் கொடு அப்படின்னு அந்த லெவலில் கொடுக்க சொன்ன உத்தரவானதை மாற்றி அதை எடுத்து இவர் கொடுக்க சொன்ன. பெரிய புராணம் இங்கிலீஷ் புது நான் என்ன பண்ண போறேன், இங்கிலீஷே தெரியாது, படிக்கணும், என்ன பண்ணுவேன் மாமா நினைச்சிட்டா. ஆனால் பெரியவாட்டே வந்துட்டு அதை திரும்பி அப்படி 2 தினமும் படிப்பான். அதான் அந்த மேலே படிப்பான். பெரியவாவுக்கு கொடுத்துட்டாலே அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, படிக்கணும்னு படித்தேன். இந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் வர்றதுதான் தாபம் வாழ்க்கை. எனக்கு உங்கள்கிட்ட கைங்கரியம் கிடைக்கலையே, உங்கள்கிட்ட அனுகிரகம் கிடைக்கலையே, நீங்க பேசாம இருக்கே. அவள் உடம்பு சரியில்லாத போது பல சூழ்நிலைகளை தரிசனம் பண்ணாமே இருந்தான் சில ஃபியூ மந்த்ஸுக்கு. அப்போல்லாம் முன்னாடிலாம் நான் வராம இருந்தா ஏன் வரலான்னு போய் கூட்டம் போல, இப்ப ஏன் அனுப்ப மாட்டேங்கிறா, இப்ப ஏன் என்னை கை விட்டுட்டா, ஏன் பேசாம இருக்கா? ஐயோ பாவம், அவள் 100 சூழ்நிலை, அவள் உடம்பு சரியில்லை, என்ன பாக்குறதா பெருசு, போ என்ன பண்றது, ஆனாலும் எனக்கு போறதுக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை எடுத்து என்ன மாமா நீங்க தாவப்படக்கூடாது, தரிசனம் வாங்க மாமான்னு சொன்னா. அப்போ தினம் ஆவஞ்சவாசம் நடந்துட்டு இருந்தது. அவள்கிட்ட பக்தி குறையில, இந்த பிரசாதம் போயிட்டே இருந்தது. பெரியவா சித்தியான அன்னைக்கும் ஆவஞ்சியோமாசம் நடந்தது. பெரியவா சித்தியாகி இன்னும் அவளோட ஸ்தானத்துக்கு போகாத முன்னாடி இந்த ஆவஞ்சியோமாசம் கடத்தை நான் தான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அதை ஜெயகரசர்மா வாங்கி புது புது அபிஷேகம் அப்படி பார்த்தா என்னன்னு பார்த்தா பிரதோஷமாதம் வந்திருக்கு அவர் சொன்னார். அப்படியே அபிஷேகம் பண்ணா அவ கையாலே அபிஷேகம் பண்ணிட்டா. பெரியவா சித்தியான அடுத்த நாள் இது பெரியவா அன்னைக்குதான் அவளோட ஸ்தானத்துக்கு போறா. அந்த அன்னைக்கும் இந்த ஆவஞ்சியோமாசமும் ஆச்சு. அதாவது மாமாவை பொறுத்த மட்டும் தன்னோட பக்திக்கு அவ ரியாக்ட் பண்ண மாட்டாங்கிறாளேங்கிறது அந்த சமயத்துல மத்தம்தான் கோபமே தவிர்த்து அவளோட ஆசைகள் நிறைவேறாதனால கோபமோ அவளோட அபிலாஷைகள் நிறைவேறாதனால கோபமோ தனியா ஒண்ணுமே கிடையாது. அந்த கோபம் கூட சொல்ல போனா பக்தியோட ஒரு முத்தினால தான் அந்த கோபம். இப்போ இந்தா ஸ்துதியில பாட்டு எழுதுறது இல்லையா, இருந்து விட்டு போம், அந்த மாதிரிதான் கருணாபாய் சுருட்டி கொள்ளுன்னு சொல்றது இல்லையா, நீ வானாவா போனா போ, அந்த மாதிரி கோபமே தவிர்த்து அவள்கிட்ட அவநம்பிக்கையால கோபம் வந்ததே கிடையாது. அந்த 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 அதனாலதான் அவ அதுக்கு முன்னாடி அதையும் சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவுதான் சார் சொல்றது, சொல்லிடலாம். சொல்றது எனக்கு சந்தோஷம் தான். உங்க டைம் அதே ஒரே கவலை தான். இந்த முத்தானாவாள் கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய அவளோட பெரிய சன்னியாசி மகா ஞானி. அவளை பார்த்த மாத்திரம் ஜுரம்லாம் போயிடுமா, எல்லாருக்கும் பார்த்த மாத்திரம் வியாதிகள் போயிடுமா, பெரிய தபஸ்வி. அந்த முத்தானாவாளோட ஒரு சிஷ்ய வந்தவர் தான் கிருஷ்ணசாட்சிகள் ஒருத்தர் இருந்தார். அந்த கிருஷ்ணசாட்சிகள் ரொம்ப பித்து. அவர் சொல்லுவாராம், சுவாமி இருக்காரா எனக்கு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ராமாயணம் பிரவச்சனம் பண்றேன், நிறைய கனவு ராமர் என்கிட்ட பேசியிருக்கார். ஆனால் ராமர் இருக்கார், எப்போ அவர் பேசுறாரோ அவர் இருக்கார், ராமர் இருக்கார். எங்க வாத்தியார் மகா ஞானி, அவர் தெய்வம், இவ 2 பேரும் இருக்கா, அதனால கவலையே இல்லை நமக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு, எம் குரு மேல எனக்கு இருக்கிற பக்தி சத்தியம்னா அவர் சித்தியான அதே கிருஷ்ணபக்ஷ துவாசி தை மாசம் நானும் சித்தியாயிடுவேன், என்னோட பக்திக்கு இதுதான் எடுத்துக்காட்டுன்னு மைக்கில் பேசுவார்.
பக்கத்துல இருக்கலாம் போய் சொல்லுவாங்க, ஏன் நீ அசைடு மாதிரி பேசுற, இப்படியா பேசுறது, நானும் சித்தியாவேன்னு சொல்லு, கிருஷ்ணபக்ஷ அது டேட்டெல்லாம் போட்டா சொல்லுவோம் ஒருத்தன், உனக்கு தெரியுமா ஜோசிகாரன் நீ, உனக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லு, எனக்கு அதெல்லாம் தெரியும், என் குருமேல நம்பிக்கை இருக்கு அவர் சித்துவாகும். அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷ துவாதசியில் தான் அவர் சித்தியானார். அதே தை மாச கிருஷ்ணபக்ஷ துவாதசியில இப்ப பாத்தீங்கன்னா நடுவில் ஏதோ நதி போறது, இந்த பக்கம் முத்தண்ணா வாழ்க்கை, இந்த கரையில ஆராதனை நடக்கிறது, அந்த கரையில பையன் கிருஷ்ணராசிகளுக்கு சாத்தம் பண்றான் அதே நாள். அந்த மாதிரி மாமா சித்தியானது 99 5 வருஷம் கழிச்சு தான் சித்தியானார். அவர் சித்தியானது அதே கிருஷ்ணபக்ஷ துவாதசியில மாமா சித்தியானார். அப்படியே? ஆமா, பெரியவா சித்தியானார். ஆமா, அதே கிருஷ்ணபக்ஷ துவாதசி தான். ஆனா அந்த மாசம் இல்ல, ஆகஸ்ட் மாசம், ஆடி மாசம். அதுக்கெல்லாம் நிறைய இந்த பண்டிதால லிங்க் கொடுக்குறான். அவ மார்கழி மாசமா இவ ஆடி, அது தட்சிணாயத்துக்கு பூர்த்தி, தட்சிணாயத்துக்கு ஆரம்பம். இது ஏதோ ஒரு லிங்க் இருக்குல்ல. அதே மாதிரி அவ 8ஆம் தேதி ஜனவரி, இவ 8ஆம் தேதி ஆகஸ்ட், 8 இவ ஆகஸ்ட். கிருஷ்ணபக்ஷ துவாதசி அவ என்ன கிழமையோ அதே கிழமை வாழும். அதாவது பெரியவா அவரை தங்கிட்ட சேர்த்துக்கிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லாம அவள்கிட்ட போய் சேர்ந்துட்டா. காஞ்சிபுரத்துல அஸ்தமனோட இருக்கணும் அவ சொன்ன பாகத்துக்கு தகுந்த மாதிரி மெட்ராஸ்ல இருந்து அவருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுடுச்சு. அந்த மாதிரி சமயம் டாக்டர் வந்து கேட்கறான், ஒரு சின்ன ஹோப் இருக்கு, இன்னொரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறான். மாமி சொல்றா, இவ்வளவு நேரம் நான் அவரை இங்க ஐசியன் வந்து பாப்பம் பண்ணிட்டேன்னு பயப்படுறேன், அவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ காஞ்சிபுரத்தை எல்லையை விட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா, நான் அவசரப்பட்டு ஒரு பாசத்துல எடுத்துட்டு ஐசியன் வந்துட்டேன், அவளும் உடம்பு இப்படி இருக்கிற சூழ்நிலையில, அதனால நீங்க இங்கேருந்து அவர் காஞ்சிபுரம் போற மட்டும் அவர் தாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்களோ பண்ணுங்க, அதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம், சுவாமி பார்த்துக்கிட்டோம். பெரியவாசனில் போய் அவர் சேர்த்துட்டா அப்புறம் எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கரெக்டா பெரியவாசனில் போய் ஒரு 8:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். 10:45 11 மணிக்கு ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பிறந்தப்புறம் தான் சித்தியானார். அந்த நிமிஷம் மட்டும் காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த நிமிஷம் மட்டும் காத்துட்டு இருந்து தான் சித்தியான அதே திதியில அவரையும் சேர்த்துக்கணும்னு அவ தீர்மானம் பண்ணாம இருந்தது. அந்த அந்த உத்தமமான மனுஷருக்கு அவளோட அபிலாஷ இன்னும் சிம்பிளா சொல்றேன். 3 க்ஷேத்திரம் சொல்லுவா. ஒண்ணு வந்து நம்ம மேட்டூர்ல வந்து ஒரு 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 இடம், அந்த இடத்துல வந்து கோயிலே இல்லை சுவாமிக்கு, மலை மேல கோயில். பெரியவாளை போய் கேட்ட போது பெரியவா அங்கே வந்துருந்தா, பெரியவா வந்து கோயில் இப்படி இருக்கேன்னு அதுக்கு ஒருத்தர் கோயில் கட்டிடுவேன் அப்படி பெரியவா சொன்னான். சரி, நெருங்கி போயிட்டேன். பாலமலை, அந்த பாலமலைக்கு அந்த மாதிரி பெரியவா உத்தரவாச்சு. சரி, பாடகாச்சேரியில வந்து பெரியவா ஊருக்கு வந்துருந்த போது இங்க இந்த கோயில் சிதிலமா இருக்கு, என்ன பண்ண ஊர் ஜனெல்லாம் கேட்டாங்க. இதுக்குன்னு ஒருத்தர் வருவார், அவர் கட்டிடுவார். பாடகாச்சேரி சுவாமிகள் வந்தார். சரி, அப்புறம் ராணிப்பேட்டை கிட்ட ஒரு அம்பாள் கோயில், காளி கோயில் கட்டுற போது அவள் பணம் ரொம்ப ஜாஸ்தி வந்து கேட்டா, இதுக்குன்னு ஒருத்தர் வருவார், அவர் கட்டுவார்னா. அதே மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு வாரி ஹீரோ வந்தார் நிறைய பணத்தோட. நான் என்ன சுவாமி பழைக்க வச்சு இங்க கோயில் கட்டுறதான் அவர் கட்டிவிட்டார். இந்த மாதிரி 3 இடத்துல 3 பேர் வந்து கோயில பிரமாதமா கட்டிவிட்டார். இப்போ இங்க எந்த சுவாமிக்கு இவர் கோயில் கட்டணும் தீர்மானம் பண்ணிருக்காரோ அவர் 1994 சித்தி ஆயிட்டார். எந்த சுவாமிக்கு கோயில் கட்டுறதுக்கு இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரார்த்தனை பண்ணி எவ்வளவு பிரார்த்தனை, எவ்வளவு விதமான பிரார்த்தனை பண்ணாரோ இவர் 1999 இவர் சித்தி ஆயிட்டார். 94 சுவாமி சித்தி, 99 பக்தன் சித்தி. அப்புறம் எவன் சார் கோயில் கட்டுவாங்க? அதையும் மீறி 2011 வந்து நிக்கிறதுன்னா அந்த சுவாமியோட அனுகிரகம் எவ்வளோ, அந்த பக்தரோட பக்தியோட ஆழம் எவ்வளோ, எது இவளை தூண்டிச்சு? சரி, இந்த சமயத்தில் மடம் அப்படியே ரொம்ப சௌக்கியமா இருந்தாலும் மடத்தோட கஷ்டம் எக்கச்சக்கம். அப்பதான் பணம் கேட்டா அவன் இல்லைன்றான், அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா ஒரு நாள் கூட பணம் இல்லைன்னு அந்த கோயில் கைங்கேயே நிக்கல. சரி, இவருக்கு எழுதுவோம் நம்ம கணபதி சக்தியை எப்படி நடந்தது அப்படின்னு. பணம் இல்லைங்கிற பிரச்சனையே வரல, கடைசியை மட்டும் கிடு நடந்து மொத்தத்தை கோயில் வந்துடுச்சு. ஏன்னா சங்கல்பம் ஈஸ்வரனோட சங்கல்பம் இல்லையா? கோயில் வந்த உடனே அந்த தன்னோட சொந்த கனவு மாதிரி சொல்லி அது சத்தியம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எவ்வளவு தாவப்பட்டிருக்கா. அந்த கோயிலுக்கோசரம் 1000 லிட்டர் பால் அபிஷேகம், 1000 இளநீ அபிஷேகம். அந்த 1000 லிட்டர் பாலையும் கொண்டு போய் ஓரிக்கையில அந்த ஏழை ஜனங்களுக்கு பாலை காய்ச்சக்கூடாது, வெறும் சக்கரை போட்டு அப்படியே குடிக்கணும் வாக்கு வாங்கிட்டு, ஏன்னா அபிஷேகம் பண்ண பால் காய்ச்சக்கூடாதுன்னு சாஸ்திரமா. காய்ச்சக்கூடாது சொல்லி எல்லாருக்கும் ஒரு 250 ஃபேமிலிக்கு 10 5 லிட்டர் 6 லிட்டர் கொடுத்துட வேண்டியது. 1000 லிட்டர் மீதி நிறைய இருக்குமே, அதை கொண்டு போய் எங்க பெரியவா கோயில் வருமோ அங்க அப்படியே கீழே கொட்ட வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ஒரு 7-8 வாட்டி கொட்டியிருக்கா. மகாருத்ரங்களும் அதிருத்ரங்களும் 93 அதிருத்தம் 94 அதிருத்தம் 2 அங்கதான் நடந்தது ஒரு கேள்வி. அது அந்த பிராமணா சாப்பிட்டா அவளோட எச்சல் வேணுமா, பசுமாடு மேயிற போது அதோட எச்சல் வேணுமா. இந்த மாதிரி இடங்கள் தான் பவித்திரம், இந்த மாதிரி இடங்கள்ல தான் கோயில் வரணும். அந்த இடத்துல கோயில் வந்திருக்கு.
கோயில் வந்து 20வது நாள் பாலாறுல எந்த பாலாறுல தண்ணி இல்லைங்கிறதுக்கோசரம் நிலத்தை எங்களுக்கு ஒருத்தன் வித்தானோ, பாலாறுல தண்ணியே இல்லை, விளைச்சு 15 வருஷமா விளைச்சலே இல்லை, நாங்க வச்சு என்னையா பண்றது வித்துட்டான். இவன் வித்து அந்த வருஷம் பாலாறுல ஃபிளட்ஸ் வந்து இந்த கோவில் நிலங்கள்ல மூழ்கி போயிடுச்சு தண்ணியில். அந்த ஓரிக்கையோட விளிம்பு மட்டும் தண்ணி. இந்த தண்ணி போன வருஷம் வந்திருந்தா அவன் வித்திருக்க மாட்டான். ஓரிக்கை கோயில் கிடையாது நமக்கு. ஏன்னா ஒரு 6 ஏக்கர் ஒரே பீஸ் எப்படி சார் கிடைக்கும்? எங்க கிடைக்கும் இன்னைக்கு? ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட மற்றவங்க வேலை எங்கேயோ தெரியுமே. நாங்க வாங்கின வேலைன்னா இவ வாங்கின வேலை சம்பந்தமே இல்லை. இப்போ இவ வாங்கின வேலைக்கு இவ வாங்குற வேலை சம்பந்தம் இல்லை. எங்கேயோ ஸ்கை ராக்கெட்டிங் அது. ஆனா நாங்க வாங்கின த்ரோவே பிரைசஸ். ஏன்னா அவன் வேண்டாம் வித்துருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் ஈஸ்வரன் கூட இருந்து அதை நடத்தி இருக்காருங்கிறது நிதர்சனமா தெரிஞ்சது. ஒரு கேள்வி, உங்களுக்கு மாமாவை நினைச்ச உடனே அவ பக்தி ஞாபகம் வருது, பெரியவாளை நினைச்ச உடனே என்ன ஞாபகம் வருது? மாமா ஞாபகம் வரும். ஏன்னா எனக்கு பெரியவாள் நேரம் தெரியாது. எனக்கு கொண்டு போய் அங்க நிக்க வச்சது அவர் தானே. அவர் இல்லாட்டா எனக்கு பெரியவா எப்படி, அதாவது அவள்கிட்ட பிரியம் இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பின்னாடி சூத்திரதாரி ரகசியமா இருக்கலாம், அதுதான் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். என்ன பொறுத்த கூட எனக்கு பெரியவாளை காமிச்சது மாமா தான். பெரியவாட்ட எக்கச்சக்க பிரேம கிரியேட் பண்ணது மாமா தான். மாமா என்ன பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான், மாமா ரீதியிலேயே மாமா போன பாதையிலேயே எந்த ஆசைகளும் இல்லாம, எந்த ஒரு பெரிய விஷயம் பணமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பெருசா எடுத்துக்காம அவளுக்கு கைங்கரியம் பண்ணா போதும். 28 வருஷம் பல ஜெயந்திகள், பல அனுபவங்கள் நிறைய. ஏன் இருக்கு அனுபவங்கள்லாம், அந்த அனுபவம் ஏன் பெருசா நான் சொல்றது இல்லைன்னா, இதெல்லாம் இட் ஆல் பேஸ் இன்டு இன்சிக்னிஃபிகன்ஸ் when you compare the experience of பிரதோஷ மாமா. எங்க குருவோட அனுபவம் முன்னாடி எல்லாம் என்ன இருக்கு, என்ன சொல்றதுன்னா எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, என் மூஞ்சிக்கு அவ அனுகிரகம் பண்ணல. ஒரு இடத்துல ஒன்னே ஒண்ணு மாத்திரம் வேணா சொல்றேன், அதாவது பெருமை கூட சொல்ல, ஒரு ரொம்ப அடக்கத்தோட சொல்றேன். ஏதோ ஒரு சூழ்நிலை பெரியவா இடத்துல கோபமா இருக்கா. பெரியவா கோபம் நீங்க பார்த்துருக்க, தண்டத்தை தூக்கிட்டு கண்ணெல்லாம் செவந்துடும், பெருசா கத்துவான். எங்க மாமா சொல்லே, எங்க மாமா கோவம் ஒண்ணுமே இல்லை, அப்படி கோவம் ஒரு மாவாளுக்கு வராது. வர வச்சுப்பாங்க, நடிப்பு தானே, நமக்கோசம் கோவம், நம்ம சரி பண்ணுறதுக்கோசம் கோவம். அது மாதிரி ஏதோ கோச்சுட்டு வேகமா வரா. மாமா பெரியவா கோவத்தில் சத்தம் கேட்கறது புரியல மாமாக்கு. எதிர்த்த மாதிரி நிற்கிற கதவு டக்கு, கதவை அடிக்கிறது, கதவு திறக்கல, அவ்வளவு சாந்தமா இருக்க சுவாமி அப்படி அடிக்கிற கதவை வெளியே எதிர்க்க இருக்கு. அந்த கண் நீங்க சொல்ற மாதிரி அந்த அடையாளங்கள், கண்ணு சிவப்பு, கையில தண்டம், தூக்கின தண்டெல்லாம் பார்த்த உடனே ஆமா பெரிய கோவத்தோட வரா. நம்ம எதிர்க்க நின்றுட்டோமே, என்ன அடுத்த கோவம் நம்மள்ட்ட தான் பாய போறது, இப்படி மாட்டின்ட்டோமே, யாரும் சொல்லவே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, அப்படி பயந்து நிற்கிற. அவ்வளவு கோவம். ஹிரண்யகசிபு வதம் முடிஞ்சப்புறம் மகாலட்சுமியால் இருக்க முடியல, ஈஸ்வரனோட ஹிருதயத்துல இறங்கி போயிட்டா. இவ்வளவு சூடா இருக்காரு இவர்னு. பிரகலாதனை பார்த்த உடனே பிரகலாதன் பார்த்து இல்லை நீ போங்கிற. இது குழந்தை போய் நிற்கிறது. குழந்தைய பார்த்த உடனே அந்த முகத்துல அந்த கோவத்தோட சாயலே இல்லையா. வாடா குழந்தை அப்படின்னு மடியில பிரியமா எடுத்து உட்காந்து வச்சுக்கிறான். அந்த அவ்வளவு ஒரு ஆளை பயத்தை புடுங்குற அளவு வந்த கோவம், சர்வேஸ்வரர்கிட்ட கடன் வேற வாங்கி வந்த கோவம், சாதாரண கோவம் உள்ளது. அப்பேற்பட்ட கோவம் அந்த குழந்தை பக்தியா இருக்க அந்த குழந்தைய பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் மாறி போயிடுறது. நீ வேடா குழந்தை அப்படி வச்சு என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் அனுப்பிச்சுடுற. மகாலட்சுமி உள்ள வந்துடுறா சௌக்கியமா அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அந்த மாதிரி அவ்வளவு கோபம் அந்த கதவை அப்படி அடிச்சு திறந்த உடனே எதிர்க்க மாமா வந்தோடனே இவர் நம்மவர் அப்படின்னாங்க. அண்டர்லைன் தி வேர்ட்ஸ், இவர் நம்மவர். அதன் ராஜாவும் சேரமான் ராஜா, சிம்பிளா சொல்றேன், சேரமான் ராஜாவும் ஔவையாரும் ஃப்ரெண்ட்ஸ், லிட்டரரி ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேசிக்கிறார். இப்போ அவரோட சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த சேர ராஜாவுக்கு ஃப்ரெண்டு, எல்லாம் ஒன்றா தமிழ் ஒன்றா சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இந்த சேரமான் அன்னைக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி மனசு சரியில்லை, டென்ஷனில் இருக்கார், மனசு சரியில்லை, கஷ்டப்படுறாரு. அப்போ இந்த சேரமான் ராஜா வந்து யாரோ திரும்ப சொல்கிறா, ராஜா என்னமோ சொல்கிறான்னு உடனே இவ கிளம்பி ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே இருங்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜா போகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு வெறுத்து போயிடுச்சு. நானே மனசுல உட்காந்துருக்கேன், எவனோ கூப்பிட்டா கிளம்பி போயிட்டான் பாரு அங்கேருந்து, அவ்வளோதானே எனக்கு மரியாதை, என் கட்டத்தை தீக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டாச்சு இருக்க வேண்டாமா, மட்டும் போயிட்டான் பார்த்தியா அப்படின்னு ஈஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை பண்றேன். இந்த மாதிரி இருக்கிற உலகத்துல நான் இருந்து என்னப்பா பண்ண போறேன், என்னை அசட்டை பண்ணாம என்கிட்ட பிரியமா இருந்து என்னை காப்பாற்ற நீலையா எனக்கு அனுகிரகம் பண்ணும், எனக்கு போருண்டா வாழ்ந்தது, நான் உன்னோட வந்துடுறேனேன்னு பிரார்த்தனை பண்றேன். இவர் பிரார்த்தனை பண்ண உடனே பரமேஸ்வரன் வந்து இந்திரன்ட்டேருந்து 5வது யானை அனுப்பிச்சுடுறாரு. 5வது யானை உட்காந்து இவர் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கார்.
அங்கே ராஜா வந்துட்டார். எங்க உட்காந்து சுந்தரமூர்த்தி உங்க போறாரு பாருங்க, அவர் போயிட்டு இருக்காருங்க. அடாடா, இவ்வளவு பெரிய நண்பன், என் உயிர் நண்பன், என்னையும் சேர்ந்து மோட்சத்தை விஷயம் தனியா போறாரு பத்தியா, விட மாட்டேன், நானும் போறேன். இவர் பின்னாடி வந்து இவர் போறாரு குதிரையில. குதிரையில போறாரு. இவர் போறதை பார்த்துட்டு பின்னாடி மெய்காவல் படம் வந்து, அடாடா ராஜாவே போறானே, நம்ம மெய்காவல் படம் பின்னாடி போறது. எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடிஞ்சது, வாழால போயிட்டே இருக்கா மோட்சத்துக்கு. படி இல்ல அவ்வையார் பூஜை பண்ணிட்டு இருக்காரு பிள்ளையாருக்கு. சேரமான் பாக்குறான் அவ்வையார் மாதிரி, என்ன பாட்டி பண்றான்னு. பிள்ளைய வழக்கம் போது பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பூஜையா அங்க பாத்தியா, அவர் அங்க போயிட்டு இருக்கார், நான் இங்க பின்னாடி போயிட்டு இருக்கேன். பின்னாடி அவளை பார்க்கல, நான் போயிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வந்தா கைலாசத்துக்கு போது சௌகரியம், அவரோட போயிடலாம், ஆள் பாஸ் மாதிரி உள்ள போயிடலாம். இப்போ நீ இங்க உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேங்கிற, இது உனக்கா பார்த்து போறேன். நீ எங்க வேணா போ, என் பிள்ளையார நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளையார் பூஜை தான் எனக்கு முக்கியம். அவரை நான் பூஜை பண்ணி அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும், நீ சௌக்கியம் போய் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு பூஜை பண்றான். பூஜை பண்ண உடனே எப்பவுமே நேர பிரத்யட்சமாகி இந்த அம்மா கொடுக்குற பிரசாதத்தெல்லாம் ஆனந்தமா சாப்பிடுற பிள்ளையார் அன்னைக்குன்னு டிலே, வழக்கத்தோட ஜாஸ்தி டிலே. அப்புறமா வர, என்ன பாட்டி ரொம்ப டென்ஷன், நான் லௌகிகமா பேசுறேன், ரொம்ப டென்ஷனோ அப்படின்னு. எனக்கு என்ன டென்ஷன் இல்ல, அதான் எங்கேயோ போறாவா இருக்கு, நானே லேட்டா வந்துட்டேன். எனக்கு என்னப்பா, உனக்கு பூஜை பண்றதை விட எனக்கு கைலாசம் வேலை இருக்கா, உனக்கு நைவேத்தியம் பண்ண கைலாசம் தனியா எனக்கு இருக்கா, நான் எனக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லு அப்படின்னு இவர் பேர் சொல்ற. உடனே பாட்டி சொல்றா, அது அவர் பிள்ளையார் சொல்றார், அப்படி ஒன்று நான் விட்டுடுவேன். நான் இப்ப பெரியவா கமெண்ட், பிள்ளையார்கிட்ட போய் நம்ம சரணாகதம்னா சுவாமி கை விட்டுருவாரா? தும்பிச்சிக்கையில அவ பாஷா, தும்பிச்சிக்கையில ஒரே தூக்கா தூக்கி அண்டர்லைன் பண்ணிருப்பா பிரதோஷமா தேவதின் குரல் அந்த லைனை. தும்பிச்சிக்கையில ஒரே தூக்கா தூக்கி இவ எல்லாருக்கும் முன்னாடி அவையார் போய் அங்க இறக்கி விட்டான். சுந்தரர் வர யானையில, பின்னாடி குதிரை இவர் வர்றார். அங்க பார்த்தா அவையார் ரெடியா இருக்கா. எப்படி பாட்டு நீங்க வந்தான்னு. அப்ப அவையார் ஒரு பாட்டு பாடுறா, என்னடா நினைச்சேன் சுவாமிய, சுவாமி அனுகிரகம் பண்ண நினைச்சா உன்னோட குதிரையும் ஒரு காதம், நீயும் ஒரு காதம், பின்னாடி வர மெய்காவல் படியும் ஒரு காதம். அப்போ பெரியவா கமெண்ட் மறுபடியும் இல்லைங்க மாமா ரொம்ப ரசிப்பா. பெரியவா கமெண்ட் எழுதில, இவ்வளவு பெரியும் என்ன அலட்சியப்படுத்துறான்னு நினைச்சேட சுவாமி கைவிட்டுருவாளான்னு சொன்ன அந்த அந்த அவ்வளோ பாட்டி அப்படியே இங்கிதத்துக்கு பேர் போனவ. ஒரு வார்த்தை சுந்தரரை பத்தி தப்பா பேசுற, ஏன்னா சுந்தரர் ஞானி, ஞானிகளை நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு இருக்க கூடாது. அவளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுற, அவளை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. இந்த யானை போறது விஷயம் அதுதானே வந்தோம். இந்த யானை போறது பரமேஸ்வரன் பார்த்துட்டு இருக்க, இந்திரன் வந்துட்டார், என் யானை யாரோ வந்துட்டு இருக்கானே, இன்னும் என் யானை யாரோ வந்துட்டு இருக்கானே அப்படின்னு கோபமா கேட்டார். பரமேஸ்வரன் கோபமா, அவர் நம்மவர் அப்படின்னா. பரமேஸ்வரன் சுந்தரரை பார்த்து சொன்ன அந்த நம்மவர் பெரியவா ஒரு சந்தர்ப்பத்தில் மாமாவை பார்த்து அசரீதியாவோ நேரடியாவும் தெரியல, சுந்தரர் தேவாரத்தை பாடிட்டு க்ஷேமமா இரு அப்படின்னா. மாமா பாடுற பாட்டு, மாமாவோட சிஷ்யா எல்லாம் நாங்கள் எல்லாம் பாடுற பாட்டு பார்த்தா சுந்தரர் தேவாரம் ஜாஸ்தியா இருக்கும் பர்சன்டேஜ் மற்ற தேவாரங்களை விட. அதே மாதிரி அவ்வளவு கோமா வந்த கருது பார்த்தேன், இவர் நம்மவர் அப்படின்னா. எங்க குருவோட பெரிய ஆசீர்வாதத்தினால அவரை மொத்தம் நம்ம ஒன்றும் சொல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில பெரியவா என்ன இவன் நம்ம ரவி அப்படின்னா அதுவும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா. ஒரு வார்த்தை, அதாவது அவளுக்கு அடுத்ததோட சாயல் அப்படியோ அவ கருணை என் மேலேயும் கொஞ்சம் விழுந்து, இவன் நம்ம ரவி அப்படின்னு பெரிய உபயோகப்படுத்து. நம்ம ரவிக்கு எங்க அப்பா கேட்டிருக்காரு அந்த வார்த்தை, நம்ம ரவிக்குன்னு ஒரு ஏதோ சொல்ற ஒரு சூழ்நிலை. அதனால அதே மாதிரி பெரியவா சொல்லி நீங்க வந்து முசிறி பெரியவா, அதே மாதிரி திருவள்ளிக்கணி பெரியவா, சிவன் சாரை பத்தி ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க அதை கேட்டீங்களா டைரக்டா? இல்ல, நான் நேரம் கேட்கல. ஆனா இது அந்த மாதிரி விஷயம் கேட்ட உடனே மாமாவுக்கு வந்துருச்சு. உடனே மாமா பரிவர்த்தனை பண்ணிட்டு இருந்த காலம் தான் மாமாவுக்கு கேட்டு, மாமா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இவருக்கு தான் சொன்னா ஞாபகம், ஐம் நாட் ஷூர். நம்ம சாமவேதி இருக்காரு, மாமாத்து பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட தான் சொன்ன மாதிரி ஞாபகம். சந்திரமௌலி மௌலிகிட்ட தான் சொன்ன மாதிரி ஞாபகம். அப்போ சொன்னான், அதாவது ராத்திரி ஒரு நாள் எழுந்து உட்காந்துட்டு என்கிட்ட முதல்ல இது சொன்னான், என்கிட்ட யாருக்கு ரொம்ப பக்தி அப்படின்னு. எல்லா விஷயம் பேர் சொன்னான். அப்போ இவரை மாமாவை நெய்வேலி பாதமை யாரோ ஒருத்தர் சொல்லி 3 பேர் என்கிட்ட ரொம்ப பக்தி, எப்போ என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா அப்படின்னு சொல்லியிருக்கா. ராமநாதன் செட்டியார் இருக்கலாம், நாட் ஷோர். நெய்வேலி பாதத்தை சொன்னா இவ சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில இந்த ராத்திரி எழுந்து உட்காந்து இந்த கலியுகத்துல சௌத்த கர்மாவை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அதை புனருத்தாரம் பண்ணி காப்பாற்றின முசிறி அவர் பேசி அவர் ஒரு மகான் அப்படின்னா. நான் சொன்னேங்கிறதுக்கோசரம் 18 வயசுல வேலை, 18-19 வயசுல வேலையை விட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டு
இருந்தாலும் தர்மத்தை விடக்கூடாதுன்னு இருக்கா. நான் சொன்ன பாதையிலேயே போயிட்டு இருக்கான். ஆங்கில பெரியவா பேர் சொல்லி அவர் ஒரு மகான். அவருக்கு குருவாயூரப்பன்டையும் ஒரு பக்தி, எங்கிட்டையும் பக்தி, ரெண்டு கண்டு மாதிரி நாங்கள், அவர்கிட்டையும் பக்தி எங்கிட்டையும் பக்தி அப்படின்னு சொன்னான். ரெண்டு. என் தம்பி சிவன் சார் பிறப்பிலேயே மகான். 3. மாமா சொல்லுவாங்க, என்னையே பரமேஸ்வரனா பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு மகான். அவன் சொல்லுவா, அதுலேயும் அவளோட அடக்கம் பாரு. இவா 3 பேருக்கு முன்னாடி என்ன சொல்லக்கூடாதுன்னா, எங்க 4 பேர் கம்பேரிசன் பற்றி நான் பேசல. தன்னை பக்தி பண்றவன் முதல்ல சொல்றான்னு வந்துடக்கூடாதுங்கிறதும், தன்னை பக்தி பண்றவன கடைசியே தான் சொல்றா. மற்றவாளதான் சொல்லிட்டு என்ன பரமேஸ்வரனா பக்தி பண்ணிட்டு அவர் மகான் கடைசியா சொல்றாரு. அவர் அந்த அடக்கம்ங்கிறது எவ்வளவு இயற்கையா வருது பாரு அவளுக்கு அப்படின்னு மாமா சந்தோஷப்படுறான். நான் ஒரு லெட்டர் எழுதினேன். அதுல தென்னாவுடைய சிவனையை போற்றி என்ன அந்த வார்த்தை இருந்தது. மாமா அந்த லெட்டரை படித்தேன். தென்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி அந்த பதத்தை படிச்ச உடனே மாமாக்கு ஏதோ உள்ள வேலை செஞ்சது. தென்னாவுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அப்புறம் சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. அந்த வார்த்தையிலே மாமா நம்ம எடை போட்டுடலாம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவான்னு உலகத்தில் சம்மந்தப்பட்டவனா சொல்லுவான். உலகத்தில் சம்மந்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி பெரியவாளுக்கு நிறைய 11 விஷயம் தினமும் உண்டு மாமாத்தில். இன்னைக்கும் உண்டு, இப்பவும் நடந்துருக்கு எல்லா தர்மங்களும். இந்த 11 விஷயம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நல்லா தொடச்சி மடத்து பெரியவாளே உபதேசம் பண்ண மாதிரி நடந்ததுனால அந்த திருஷதி அர்ச்சனை, திருஷதிக்கு அப்புறம் பெரியவா அஷ்டோத்திரம், அதுக்கப்புறம் 2வது கால போது சிவ அஷ்டோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில் பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை தெரியுமா? பாதத்தை கட்டிப்பா. யாச்சே நாவின வந்தே சந்திரகலோ தும்சி கிஞ்சிது விபஸ்து மஹ்யந்தே ஹி பகவன் மாம மதியமேவ ஸ்வரூபமானந்தம். எனக்குள்ளேயே இருக்கிற நீ உன்னை எனக்கு வெளிப்படுத்துறதுல என்ன கஷ்டம்? ஆனந்தம்ங்கிறது வெளியில எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். உள்ள இருக்கிற சுவாமி நீ என்னை வெளியிடப்படுத்தி எனக்கு அனுகிரகம் பண்ண உனக்கு என்ன கஷ்டம், என்ன குறைஞ்சு போச்சு? இது ஒண்ணுதான் பிரார்த்தனை. இன்னும் பெரிய விஷயம் சொல்லணும்னா, எங்கள் மாமாட்ட கேட்டிருக்கேன். ஒரு நாள் கேட்டேன் மாமாட்ட, மாமா கோயில் கட்டுறது இவ்வளவு தாவப்படுறேன், இவ்வளோ விதமான பூஜைகள், இவ்வளோ விதமான சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு கோயில் கட்டுறது தான் வாழ்க்கையில எய்மா, அதுதான் கோலா? எவ்வளோ பட்டாளத்தமாக கேட்க முடியாது, எவ்வளோ ஜாதியாக கேட்டேன். சொன்னா, இல்லைடா, கோயில் கட்டுறது என்னோட எய்ம் இல்லை, கட்டணும்னு ஆசைப்படுறேன், அது வந்துடணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். ஆனால் அப்படி நான் கோயில் கட்டினேன்னா பெரியவா மனசுல நமக்கு கோயில் கட்டிட்டான்டா, அவனை கைவிடக்கூடாதா, நம்மளோட சேர்த்துன்றா, அவளுக்கு மேலே ஒரு கருணை பறக்குண்டா, தன்னோட சேர்த்துன்றுவாடா, அதுக்கோசரம் தாண்டா கோயில். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாருன்னா, மாமா கோயில் ஒரு ஒரு கோல் இல்லை, கோயிலே இன்னொரு கோல் இருக்கு. அதுதான் அவ தினமும் பூஜை பண்ணும்போது என்ன கேட்டாலும் அதான் அந்த கோல். என்ன கோல்? நம்ம கோயில் கட்டிடாண்டா, சேச்சா அவனை கைவிடலாமா, சேர்த்துக்கலாம், நீ கவலைப்படாது, நான் அவனை என்னோட நீ சேர்ந்துடுற, உனக்கு மோட்சம்தான், ஆனந்ததான். இதுதான் மாமாவோட கோல். சிவன் சார் விஷயத்துல அதாவது கோயில் தான் பல பேர் சேரல, சில பேர் சேர்ந்தா, ஆனாலும் பணம் வரல, பணம் தெரியுமா தெரியாதா தெரியல, கல்லு கரைக்க ஒரே டென்ஷன் பீரியட் அது. அப்போ சிவன் சார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா அப்படின்னு நினைச்சா. மாமாக்கு சிவன் சார் மேல ரொம்ப இது உண்டா ஈடுபாடு? மாமாத்துக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ்ல சிவன் சார் ஒண்ணு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ்ல ஆங்கில பெரியவா ஒண்ணு. மாமா காஞ்சிபுரம் வந்தப்ப வந்ததுல முஸ்லீம் இருக்கு, ரொம்ப லிங்க். மாமாட்ட ரொம்ப பிரியம் இருக்கு. மாமாத்துல அழகா பலகாரம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் மாமாத்துல நுழையிற போது அப்படியே நின்றுட்டேன், ஸ்டன்னா நின்றுட்டேன். இன்னும் நிறைய பெரியவா இருப்பா, கீழே மனை போட்டு பெரியவா உட்காந்துருக்கான். ஐயோ பெரியவா கேம்ப் இல்லையா சொன்னா, இப்படி உட்காந்துருக்காங்க. இது காஷாயம் மாதிரி இல்லை, இது என்ன இது, தண்டமும் காணும், ஆனால் அப்படியே இருக்காது. இப்படி உட்காந்து பிறப்பா உட்காந்து தாடி இப்படி அப்படியே இருக்கு. அப்படின்னு அப்படியே முக்கிய மாமே இருந்தான். என்னடா அங்கேயே நின்றுட்டேன், என் மாமி பெரியவா வாடா, பெரியவா பூர்வாசிரம தம்பி சிவன் சார் நமஸ்காரம் பண்ணிக்கோடா. நமஸ்காரம் பண்ணேன், சிரிச்சாங்க. அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. மாமாத்துல சுவாமி புறப்பாடு ஆரம்பிச்சு வச்சதே ஆங்கில பெரியவா தான். மாமா பிரதோஷத்துக்கு போறேன், இன்னைக்கு புறப்பாடு, இந்த அனுஷத்துக்கு புறப்பாடு பண்ணணும், ஃபர்ஸ்ட் புறப்பாடு அதுதான் மாமாத்துல எழும்பூர்ல. ஆங்கில அப்ப சாட்சிகள் ஆங்கில சாட்சிகள்ட்டையும் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ வருவா, நன்னா பண்ணுன்னா கொண்டு போயிட்டாரு. அப்புறம் அவ 2 பேரும் மாமி பக்கபலம் சப்பரமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதை பெரியவாளை வச்சுட்டு நாதஸ்வரத்தோட முதல் பொறுப்பாடு ஆரம்பிச்சு வச்சது ஆங்கில பெரியவா தான். அதே மாதிரி தொடகாஷ்டம் சுவாமி வந்தோடனே தொடகாஷ்டம் ஆரம்பிக்கிறது ஆங்கில பெரியவா தான் ஆரம்பிப்பான். பூர்வாசிரமத்திலே அவ தான் ஆரம்பிப்பான். இதெல்லாம் நான் மாமா பெரிய சிவன் சார்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோடா, சிவன் சார் இங்கே வரணும், கோரிக்கை கால் படணும்னு சொல்லு,
பெரியவா கோயில் ஒன்று உண்டா போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் போனேன், நமஸ்காரம் பண்ணேன். ரொம்ப மாமா தாவப்படுறா, கோவில் வரலாம், ரொம்ப வருத்தப்படுறா, நீங்கள் வந்து உங்கள் பாதம் அங்கே படணும்னு ஆசைப்படுறா, கோயில் வரணும்னு கேட்டுக்கிறா. உடனே பக்கத்தில் ஒரு பையன் நின்றுருந்தான், ஒரு பெட்டு, அந்த பக்கம் அந்த பையன் நிற்கிறான், இந்த பக்கம் சேரில் என்ன உட்கார சொல்லி நான் உட்காந்துருக்கேன். கீழே உட்காந்தேன், ஒரு சேர் சொன்னான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கு. அந்த பையன் அங்கே நிற்கிறான். திரும்பி இவன் அவளுக்கு ஓரிக்கையில் கோயிலுக்கு அவள் பிரதோஷமாக கட்டாரோன்னு அதுக்கோசம் வேலையை விட்டுட்டு வந்துட்டான் அவன் அப்படின்னு பார்த்து சொல்லி ஒரு சிரிப்பு. அதாவது இன்னொருத்தவனோட நல்ல குணத்துக்கு நல்லவங்களால் ஞானிகளால் மாத்திரம் தான் அப்படி சிரிக்க முடியும். நமக்கு நல்ல குணம் வருது அவா பிச்சை, ஆனால் நமக்கு நல்ல குணம் பார்த்து அவள் பெருசாக இருப்பான், நம்ம ஏதோ சாதிச்சா மாதிரி நினச்சி ஒரு சிரிப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவளோட கருணையை பார்த்தா. அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த பையன்கிட்ட சொன்னான். சொல்லிவிட்டு நடந்த சீக்வன்ஸ் தான் அதை சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி மாமா ரொம்ப தாவப்படுறா, கோயில் வரத்துக்கு ஒன்றும் தெரியவே இல்லை, அனுகிரகம் பண்ணணும், நீங்கள் உங்கள் பாதம் படணும்னா. சிவன் சார் சொல்கிறார், அவருக்கு எப்படி ஒரு 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 பிரார்த்தனையும் ஒரு சங்கல்பமும் இருக்கும், அது மாதிரி எனக்கும் ஒரு சங்கல்பம் இருக்குது. என் சங்கல்பம் நிறைவேறினாதான் நான் அங்கே வர முடியும். அந்த சங்கல்பம் நிறைவேறட்டும், அவர்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் வரேங்க அப்படின்னா. சரி, அப்புறம் கோயில் வரலையேன்னு தாவப்பட வேண்டாம், விசாரணை ஒரு நிமிஷம். ஆவுடையார் கோவில் திருப்பணி மாதிரி நடக்கும், தாமசமாகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னால. ஆவுடையார் கோவில் திருப்பணி மாதிரி நடக்கும், தாமசமாகவும் கவலைப்பட வேண்டாம் சொல்ல அவர்கிட்ட அப்படின்னா. சொல்ற போது எதுக்கு அந்த பையன் இல்லை அவன் கடலில் போட்டுக்கிறான். அவன் ஆவுடையார் கோயில் தெரிஞ்ச மாதிரி, எனக்கு ஆவுடையார் கோயில் எந்த பக்கம் கூட தெரியாது. எனக்கு வெக்கமா போயிடுச்சு. என்னடா இவர் சொல்றாரு, அவன் கடலில் போட்டுக்கிறான், சம்பந்தப்பட்டு அங்கேயே வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, பெசாம ஒரு டன்னு மாதிரி உட்காந்து வேடிக்கை டம்பு காது கேட்க ஒண்ணு கேட்க மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த அந்த பரவசம் ஏற்படலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். அடா நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அப்புறம் தான் நடந்துடும்னா அது வந்து மாமாட்ட சொன்னேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அங்கே போய் சொல்ல சொன்னால், எனக்கு நன்மை ஞானமே இல்லை, இப்படி போயிடுத்து வாழ்க்கை, சுவாமி அனுகிரகமே பண்ண மாட்டேங்களா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு போய் சொல்ல சொன்னான். நான் உடனே நான் சொன்னேன், நான் மாமாவோட 2 பாய் அவ்வளோதான், புண்ணியமான 2 பண்ணது அவன் அனுகிரகம், மாமாவோட ஆசீர்வாதம். நேராக அங்கே போய் வாட போனேன். மாமா சொன்ன அப்படியே சொன்னேன், மாமா பிரார்த்தனை பண்ணிட்டா பிரம்மஞானி அவளுக்கு ஆனந்த நிலை வரணுமா, ஆனந்த நிலையே வரலையா, பெரிய அனுகிரகம் பண்ணால் விஷாமல் இருக்கா, உங்களை பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னேன். இவர் என்ன கேட்குறாரு, அவருக்கு ஆனந்த நிலை வரலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு என்ன சுவாமி தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என்ன சொல்ல அப்படியே போய் சொல்கிறேன். அப்படி இல்லைப்பா, அவன் எல்லாம் ஆனந்த நிலை வந்துடுத்தோம், உங்கள்கிட்ட எங்கிட்ட சொன்னால் நமக்கு புரியுமா, அவரோட அடக்கத்தை பாருங்க, உங்கள்கிட்ட எங்கிட்ட சொன்னால் நமக்கு புரியுமா, அப்படிதான் பேசுவா, கவலையப்படாத, ஆனந்த நிலை வந்துடுத்து, அவர்கிட்ட சொல்லு, குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி, இதை திரும்பி சொல்லு அப்படியே. நான் திரும்பி சொன்ன மாமாட்ட சொன்னேன், குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி, இந்த வார்த்தையை சொல்றா, பிரார்த்தனை பண்ணிட்டாங்க, நமஸ்காரம். இப்படிமா அதே மாதிரி முஸ்லீம் தீட்சன் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் மாமாவால். பெரியவா வாக்கில் வந்த 4 மகான்களில் ஒருத்தர் எனக்கு குருவா அமைஞ்சார். மற்ற 3 பேர்ட்டி அவர் மூலமாக போனேன். மறுபடியும் அதான் சொல்கிறேன், ஒரு குரு கிடச்சிட்டா வாழ்க்கையில் நமக்கு சொந்த கவலைகளோ சொந்த எண்ணங்களோ சொந்த விஷயமோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அவள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருவோம், அவள் பார்த்துப்பா. அது வந்து மர்க்கட்ட நியாயம்னு ஏதோ சொல்லுவாள், அது மாதிரி ஏதோ ஒரு நியாயமாக இருக்கட்டும். என்னோட அனுபவம், அவள் செவ்வனே அவளை பார்த்துப்பா, சந்தேகமே இல்லை. ரொம்ப சந்தோஷம்.